12th max exercise 3.1 fourth sum solve the equation அப்படின்னு ஒரு third order equation கொடுத்திருக்காங்க. if the product of the two roots is 1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அந்த ரூட்ஸ் அசியூம் பண்ணிக்கலாம். let the roots be மூணு ரூட்ஸ் இருக்கணும் இல்லையா. மூணு ரூட்ஸ் இருக்கும்போது அதில் ரெண்டு ரூட்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரணும், 1ன்னு வரணும். எப்படி ரெண்டு எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 1 வரும் அப்படின்னா, ஒன்று அந்த நம்பராக இருக்கணும், அதே நம்பருனுடைய ரெசிப்ரோக்கலாக இருக்கணும். இப்போ 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 1/2 அப்படின்னு தான் அடிச்சு போகணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நம்ம ரூட்ஸை வந்து நம்பராக எடுக்க முடியாது, ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட்ஸாக இல்லை ஸ்பெஷல் சிம்பிள்ஸாக தான் எடுக்கணும். ஓகேவா, இப்போ ஆல்ஃபான்னு ஒரு ரூட் எடுத்திங்கன்னா இன்னொரு ரூட் எப்படி இருக்கணும், 1/α அப்படின்னு இருக்கணும். அப்போ தான் இதை அடிச்சு போடும்போது என்னது 1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, மூணு ரூட்ஸில் வந்து ரெண்டு ரூட்ஸ் தெரிஞ்சிச்சு, ஆல்ஃபா 1/α, இன்னொரு ரூட்டு நம்ம ஏதாவது எடுத்துக்கலாம், பீட்டான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, மூணு ரூட்ஸையும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிங்க. 3x³ minus 16x² plus 23x minus 6 is equal to 0. ஓகேவா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த ஹையர் ஆர்டர் கோஎஃபிஷியன்ட் உள்ள ஹையர் ஆர்டர் டிகிரி இருக்கு இல்லையா, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து 1ஆக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கணும், அதுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அந்த நம்பரால் நம்ம த்ரூ அவுட் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் உள்ள எல்லா டேர்ம்ஸையும் என்ன செஞ்சுக்கணும், 3ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், x³ minus 16/3x² plus 23/3x minus 6/3ங்கிறது 2 which is equal to 0. ஓகேவா, ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஜென்ரல் ஃபார்ம் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, x³ minus s1² plus s2x minus s3 equal to 0. அப்படி ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகேவா, இப்போ இந்த S1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் இப்படி கம்பேர் பண்ணி S1ஓட வேல்யூ என்ன, இதுலேருந்து S2ஓட வேல்யூ என்ன, S3ஓட வேல்யூ என்னங்கிறத நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, x² கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான் நம்மளுடைய S1. அதுமாதிரி எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் தான் S2. அதுமாதிரி S3ங்கிறது இந்த கான்ஸ்டன்ட். ஓகேவா, இப்போ S1ங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்கு இல்லையா. அப்போ கம்பேர் பண்ணும்போது மைனஸ் போயிட்டு S1 is equal to வெறும் 16/3 தான். இந்த S1ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எடுத்துருக்கிறோம் இல்லையா ரூட்ஸு, அதனுடைய சம், அதனுடைய அடிஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், S1ங்கிற ரூட். ஓகேவா, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் 1/α ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு, இங்கே கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு x² கோஎஃபிஷியன்ட் என்ன வருது, 16/3. ஓகேவா, நம்ம S1 is equal to minus 16/3ன்னு எழுதிடக்கூடாது, ஏன்னா ஜென்ரல் ஃபார்மில் இங்கே மைனஸ் தான் இருக்குது, நம்மளோட இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேயும் இங்கே மைனஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன செஞ்சு தேவையில்ல, minus 16/3 எழுத தேவையில்ல. சப்போஸ் இது ஜென்ரல் ஃபார்ம் மாறவே மாறாது, இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் சில நேரத்தில் மாறலாம். இங்கே சப்போஸ் ப்ளஸ் இருந்தது அப்படின்னா தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், S1 is equal to minus ஆஃப் அந்த டேர்ம்னு எழுதிக்கணும் கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா, அடுத்தது என்ன செய்யணும், S2 எழுதணும். S2ங்கிறது என்ன அப்படின்னா, ரெண்டு ரூட்ஸாக எடுத்து அதை என்ன செஞ்சுக்கணும், மல்டிப்ளை பண்ணி அதனுடைய சம். ஓகேவா, 2 காம்பினேஷன்ஸாக எடுத்துங்க. இந்த ரூட்ஸே ரெண்டு காம்பினேஷனாக, ஆல்ஃபா 1/α ப்ளஸ் 1/α இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா. ஓகேவா, ரெண்டு காம்பினேஷனாக எடுத்து ப்ராடக்ட் பண்ணி அதை சம் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், S2ங்கிறது கிடச்சிரும். S2ங்கிறது என்னது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது, இங்கே 23/3. அதே மாதிரி S3ங்கிறது என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த ரூட்ஸ், இந்த மூணு ரூட்ஸையும் என்ன செஞ்சுக்கணும், நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு S3 கிடச்சிரும். S3ங்கிறது என்னது, இங்கே ஏற்கனவே மைனஸ் S3 தான் இருக்குது, இங்கேயும் -2 இருக்குது. அப்போ S3யோட வேல்யூ என்னது, வெறுமனே 2ன்னு எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா, S3 is equal to 2. இப்போ இந்த ஆல்ஃபா கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, பீட்டா is equal to 2ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா, பீட்டா is equal to 2ன்னு கிடச்சதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த S1லேயே S2லேயே சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஆல்ஃபா கிடச்சிரும். ஓகேவா, நம்ம S1 எடுத்துக்கலாம். S1 எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ணும். ஓகேவா, ஆல்ஃபா ப்ளஸ் 1/α ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ அதை சப்ஸ்டியூஷன் பண்ணிங்க. பீட்டா is equal to 2 which is equal to 16/3. ஓகேவா, இந்த 2-ஐ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். என்னாகும், ஆல்ஃபா ப்ளஸ் 1/α ஈக்குவல் டு 16/3 minus 2. டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம் இல்லையா, ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ என்னாகும், 16 minus 3 2 6 divided by 3 which is equal to 10/3. ஓகேவா, அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 1/α is equal to 10/3. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகேவா, இங்கே டிவைடட் பையில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஜஸ்ட்டு ஒரு எல்சிஎம், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைடட் பை ஆல்ஃபா ஈக்குவல் டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 10/3. இப்போ என்ன செய்யுங்க, ஈக்குவல் டு இருக்கிறது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகும், 3α²
ப்ளஸ் 3 into 1 3 ஈக்குவல் டு 10 into ஆல்ஃபா which implies 3 alpha square. இந்த 10 alpha left hand side எடுத்துட்டு வந்துருங்க. அப்போ மைனஸ் 10 alpha ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு ஆகிடும். ஓகேவா, இது அப்படியே சால்வ் பண்ண வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 9, அதை சம் பண்ணோம்னா மைனஸ் 10 கிடைக்கணும். ஓகேவா, ப்ராடக்ட் வந்து 9, சம் வந்து மைனஸ் 10. ஓகேவா, அப்போ ப்ராடக்டை வந்து ரெண்டுமே வந்து மைனஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஆன்சரில் ப்ளஸ்ஸு கிடைக்கும் இல்லையா. ஏன்னா இங்கே சம்மில் வந்து மைனஸ்ன்னு இருக்குது. அதனால நம்மளுக்கு ரூட்ஸ் எப்படி இருக்கணும், -9 -1. ஏன்னா -9 into -1 9, -9 -1 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு -10 கிடச்சிது. ஓகேவா, இங்கே 3 ஆல்ஃபா ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா. வெறும் ஆல்ஃபா ஸ்கொயர்னு இருந்ததுன்னா நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் 9 ஆல்ஃபா மைனஸ்ன்னு அப்படி போட்டுடலாம். ஆனால் இங்கே 3ன்னு கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா. அதனால் நம்ம எப்படி ரூட்ஸ் எழுதணும், 3 ஆல்ஃபா இங்கே வந்திருக்கிற நம்பர் -9, அதே 3 ஆல்ஃபாவே திருப்பி ரிப்பீட் பண்ணி இன்னொரு ரூட் இருக்கு இல்லையா அதை எழுதிக்கணும். which is equal to 0. இப்போ ஒரு இண்டிவிஜுவலையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 0க்கு ஈக்குவேட் பண்ணலாம். 3 alpha minus 1 equal to 0. அப்பனா 3 alpha is equal to 9, alpha is equal to 3. அதே மாதிரி இங்கே 3 alpha is equal to 1, alpha is equal to 1/3. அப்போ ரெண்டு ரூட்ஸ் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் கிடச்சிருச்சு. alpha is equal to 3, alpha is equal to 1/3. ஏன்னா நம்மளோட ரூட்ஸே அப்படி தானே இருக்குது, ஆல்ஃபா 1/ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா, இது நம்ம ஆல்ஃபாவுக்கு வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1/ஆல்ஃபா என்ன ஆகிடும், 1/3ன்னு ஆகிடும். ஏதாவது ஒரு ரூட் எடுத்துக்கலாம். ஆல்ஃபா வந்து 1/3ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1/ஆல்ஃபா என்ன ஆகிட போகுது, 3ன்னு ஆகிட போகுது. ஓகேவா, ஏதோ ஒரு ரூட். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எழுதிட வேண்டியதான். த ரூட்ஸ் ஆர், நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ஃபா 1/ஆல்ஃபா பீட்டா இல்லையா. இப்போ ஆல்ஃபாக்கு பதிலாக 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 3. ஆல்ஃபாக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/3. பீட்டாவோட வேல்யூ நம்ம 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா, இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூஷன் கொடுத்தாச்சு. ஓகேவா, இதான் ஆன்சர்.